மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை பதவிக்கு போட்டியிடுகிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, முழு விவரங்கள் என்ன? ராஜா வணக்கம். தமிழக பாஜக தலைவராக முதலில் இருந்த எல் முருகன் 2021ஆம் ஆண்டில் ஜூலை மாதம் பாஜக தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாத மத்திய அமைச்சர்கள் அனைவரும் 6 மாதத்திற்குள் தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வேண்டும் என்பது விதி. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு மத்திய பிரதேசில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த எல் முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக ஆனார். மீண்டும் தற்போது இந்த மாநிலங்களவை பதவியாக காலியான இடங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் மத்திய பிரதேச மாநிலத்தில் 4 இடங்களும், ஒடிசா மாநிலத்திற்கான 1 இடத்திற்கான வேட்பாளர்களை பாஜக தலைமையகம் அறிவித்திருந்தது. அதில் மத்திய பிரதேச மாநிலத்தில் டாக்டர் எல் முருகனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தற்போதைய ரயில்வே அமைச்சராக இருக்கும் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசா மாநிலத்தில் போட்டியிடுவதாகவும் பாஜக தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.